ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கும் ஒரு அற்புதமான புதிய தமிழக ரயில்வே வேலை வாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன பர்சன்ட் ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,200 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸும் உண்டு. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான். மேல் அண்ட் ஃபீமேல் போத் 2 பேர் வந்து எலிஜிபிள் தான் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்றைக்குன்னா ஃபெப்ரவரி மாதம் 20 ஜாப் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா சவுத்தர்ன் ரயில்வேஸ்லேருந்து வந்திருக்கு. அதாவது நம்ம எக்மோர், சென்னை எக்மோர் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன், அதாவது இந்த ஜாப்க்கு வந்து நம்ம வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாவே இந்த ஜாப்க்கு வந்து நம்ம வந்து எலிஜிபிள் தான். இதில் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா மொத்தம் வந்து 2 விதமான போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. லெவல் 2 அதுக்கப்புறம் லெவல் 1 போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுபோக என்ன கோட்டா கீழே எடுக்காங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ், அதுக்கப்புறம் வந்து ஐசிஎஃப், இந்த 2 கோட்டா கீழேயும் வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சதர்ன் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து சென்னை, திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் பாலக்காடு, அதுக்கப்புறம் திருவனந்தபுரம், அப்புறம் வந்து சேலம், இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரயில்வேஸில் வந்து லெவல் 2க்கு வந்து வந்து 2 வேகன்சியும், அதுக்கடுத்து லெவல் 1ல் வந்து 12 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐசிஎஃப்பில் வந்து லெவல் 2க்கு வந்து 1 போஸ்ட்டும், லெவல் 1க்கு வந்து 2 போஸ்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரி மாதம் 20 ஸ்டார்ட் ஆகுது. என்றைக்கு வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா ஃபெப்ரவரி மாதம் 20 ஜாப் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு வந்து எப்படி வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான், இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான சிலபஸ் என்னங்கிறதையும் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நான் தெளிவாக பார்த்துக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல் வந்து நான் டெக்னிக்கல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணி தான் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். அதுவே லெவல் 2ல் வந்து டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் இருக்காங்க. அதுவே லெவல் 1ல் நீங்கள் வந்து 10th இல்லைனா ஐடிஐ முடிச்சா இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் இருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 2க்கு வந்து அன்ரிசர்வ்டுக்கு வந்து 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து எலிஜிபிள். அதுவே ஓபிசிக்கு வந்து 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் உள்ளவங்க எலிஜிபிள். அதுவே எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து எலிஜிபிள் இருக்காங்க. லெவல் 1க்கு வந்து அன்ரிசர்வ்டுக்கு வந்து 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் உள்ளவங்க எலிஜிபிள். அதுவே ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து எலிஜிபிள் இருக்காங்க. எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 38 வயசு வரைக்கும் எலிஜிபிள் இருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் லெவல் 2 அண்ட் லெவல் 1க்கு வந்து அன்ரிசர்வ்டுக்கு வந்து 40 வயசும், ஓபிசிக்கு வந்து 43 வயசும், எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸும் 45 வயசும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஃபீயை பொறுத்த வரைக்கும் ஆல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 500 rupees, அதாவது எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் 500 rupees ஃபீன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ், அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் விமென்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அடுத்து மைனாரிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், இவங்களுக்கு வந்து 250 rupees வந்து இவங்க வந்து எக்ஸாம் ஃபீயாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நார்மல் கேண்டிடேட்ஸ், அதாவது 500 rupees சொல்லலாம், அவங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து அவங்க வந்து அப்பியர் ஆனாங்கன்னா 500 rupees இல்லை 400 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுவே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ், இவங்க வந்து எக்ஸாமுக்குள்ள அப்பியர் ஆனாங்கன்னா, எக்ஸாம் எழுதினாங்கன்னா அவங்களுக்கு கெட்டுன அந்த மொத்த 250 rupees ரீஃபண்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனையும் நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுபோக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் அட்டாச் பண்ணணும், அதுக்கப்புறம் அது என்னென்ன ஃபைல் சைஸில் இருக்கணும், என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எல்லாத்தையும் டீட்டெயிலான இதில் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது போக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.